டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் செஷன் வந்து ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட் நம்ம பார்த்துருந்தோம். அதோட கரண்ட் எவ்வளோ, வோல்டேஜ் எவ்வளவு, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அதில் ரெசனன்ஸுங்கிற ஒரு கண்டிஷன் வந்துச்சு. இந்த எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி அப்படிங்கிற கண்டிஷன் வந்துச்சு. ஸோ அந்த கண்டிஷனை நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம். இல்லை ஆர்எல்சின்னு ஒன்று இல்லாட்டி தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன். இப்போ நம்ம கிளாஸஸ் பார்க்குறோம், இப்போ லைவ் கிளாஸஸ் பார்க்குறோன்னா ஒரு சிக்னலை தான் நான் அனுப்புகிறேன். அப்போ அங்கேயும் ஆர்எல்சி தேவைப்படுது. டிவி, ரேடியோ, ஏர் நேவிகேஷன்ஸ் எதாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நம்ம சிக்னல் தான் யூஸ் பண்ணுறோம். சிக்னல் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே ஆர்எல்சி சர்க்யூட் தான் இருக்குது. இதெல்லாம் எப்போனா வேர்ல்டு வார்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? வேர்ல்டு வார்லாம் நீங்கள் சோசியலில் படிச்சிருப்பீங்க. அதில் சில கண்ட்ரி ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இந்த கம்யூனிகேஷன்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்போவே. நம்ம இப்போ தான் படிச்சிருக்கோம் எல்லாத்தையும். அவன் அப்போயே அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணான், கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அட்டாக் பண்ணியிருக்கான் ஃபுல்லாக. நம்ம அதுக்கு அந்த முக்கியமாக இந்த இதெல்லாம் எங்கே வந்துச்சு, இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே, அந்த தட் மீன் இந்த டெக்னாலஜி ஃபுல்லாகவே எங்கே வந்துச்சுன்னா ஆர்மியில் தான் வந்துச்சு. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேசுகிறதுக்காக இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாக்கி டாக்கின்னு சொல்லோம்ல, அதெல்லாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். இப்போ ரொம்ப தூரம் போனால் சிக்னலாக ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பணும். அதுக்கு தான் அந்த ஆர்எல்சி. ஸோ அந்த ஆர்எல்சியை நல்லா கிளியராக பார்த்துங்க. கண்டிப்பாக அது டச் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேலன்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ அந்த ஆர்எல்சியோட லெசன் முடிஞ்சு போச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொன்னோம், அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்ட்டில் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொன்னோம். ஆரில் எப்படி இருக்கும், எல் எப்படி இருக்கும், சியில் எப்படி இருக்கும், ஆர்எல்சியில் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த ஏசி கரண்டோட பவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கிடையாது, இதெல்லாம் கேட்டே கிடையாது, ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஆனால் 1 மார்க்ஸில் ஃபார்மர்ஸ் தேவைப்படும். பவர்னு என்னென்னு நம்மளுக்கு தெரியுமாம்மா? எனர்ஜி டைமு, இதை கன்சம்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எனர்ஜி, இதை டயத்தை பொறுத்து எனர்ஜி சேஞ்ச் ஆனால் அது பேர் பவர் அப்படிங்கிறது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். இப்போ எலக்ட்ரிக்கல் பவரும் அதே தான் சொல்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த டைம், பர்டிகுலர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னாகும், நமக்கு வந்து கரண்ட் வந்து மாறிட்டே இருக்கும், அப்போ பவரும் மாறிட்டே தான் இருக்கும். அப்போ பவர் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸாக்ட் பவர் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த ஆவரேஜ், ஆர்எம்எஸ் அந்த மாதிரி தான் சொல்லலாம். நம்ம புக்கில் ஆவரேஜ் மட்டும் தான் கொடுத்துருவாங்க, ஆவரேஜ் பவர். இப்போ எப்படி கரண்ட்டு வோல்டேஜ் மாறிட்டே இருக்கும், நம்ம வந்து மெயின் பவர், அதாவது ஆவரேஜ் பவர், ஆர்எம்எஸ் பவர்னு கரண்ட்டு வோல்டேஜெலாம் மாறும். மெயின் கரண்ட்டு, ஆர்எம்எஸ் கரண்ட்லாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி பவர்லேயும் ஆவரேஜ் பவர் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்எம்எஸ் இல்லை, ஆவரேஜ் பவர். இப்போ நம்ம என்ன எழுதுனா, இது டெரிவேஷன் தான். இது ஒரு 3 மார்க் மாதிரி இருக்குது, அதெல்லாம் படிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு பார்த்துங்க, டைம் வேஸ்ட் பண்ணலாம். V = Vm sin t வோல்டேஜ். கரண்ட் வந்து I = Im sin t போடணும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்காது, கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு சர்க்யூட்டில் எந்த எலமெண்ட் வேணாலும் இருக்கலாம், அதனால் +π போட்டிருக்காங்க. ஸோ +π இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கா நம்மளாக தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ பவர் வேணால் என்ன பண்ணலாம், P = VI நம்மளுக்கு தெரியும். அப்புறம் ரெண்டுத்தையும் பெருக்குங்க. இப்போ sin ωt +π அப்படிங்கிறது வந்திருக்கு. sin A + B ஃபார்முலா தெரியுங்களாம்மா நம்மளுக்கு? sin A + B ஃபார்முலா என்ன? sin A cos B + cos A sin B. வெரி குட்மா, வெரி குட். அப்போ அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். sin A cos B cos A sin B அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த sin ωt உள்ளே பெருக்கி விட்ருங்க. முன்னாடி ஒரு டேர்ம் இருக்குல்ல, அது அப்படியே உள்ளே பெருக்குங்க. உள்ளே பெருக்கும்போது இங்கே sin ஸ்கொயர் ωt ஆயிரும், இங்கே sin ωt cos ωt அப்படின்னு வந்துடுது. ஓகேவா? சரி, அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஹியர் ஆவரேஜ் ஆஃப் sin ஸ்கொயர் ωt. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த செகண்ட் பார்ட்டு இதை 0ன்னு சொல்கிறாங்கடா. இதோட வேல்யூ வந்து 0. ஏன்னா சைன் வேவ் காசு வேவ் மல்டிபிள் ஆகுது. சைனு காசு ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் தானடா. அது ரெண்டு மல்டிபிள் ஆகுறதுனால நம்ம ஆட் ஆகுறதுன்னு இமேஜின் பண்ணிங்க, 2 வேவ் சேருது. இங்கே மல்டிப்ளிகேஷனாக காட்டுறாங்க. மல்டிபிள் ஆகும்போது டோட்டல் வேல்யூ 0. இது ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கின்றதை மெமரைஸ் தான் பண்ணணும். ஒமேட்டியோட வேல்யூ சைன் ஒமேட்டி காசு ஒமேட்டியோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் சைன் ஸ்கொயர் ωt. இப்போ சைன் ஸ்கொயர் வேவ் நமக்கு தெரியுமில்ல, இது ஃபுல் வேவ்னால் நம்ம 1ன்னு சொல்லுவோம். இது ஃபுல் வேவ்னால் 0ன்னு சொல்லிடுவோம். அப்போ சைன் ஸ்கொயர்னால் இப்படி வந்துடும், சைன் ஸ்கொயரு. அப்போ இது ஃபுல்லாக 1. ஆவரேஜ் தான், அதோட ஆவரேஜ் வேல்யூ ஆஃபு, அதில் பாதி தானே வரும். ஏன்னா நம்ம இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆவரேஜ்னால் நடுவில் உள்ளது வரும்னு எடுத்துங்க. இப்போ நடுவில் உள்ள வேல்யூ 1/2.
இதையும் ஜஸ்ட் நம்ம மெமரைஸ் தான் பண்ணோம். அவங்க டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கும், டெரைவ் பண்ணி கொண்டு வருது. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. sin ஸ்கொயர் வேல்யூ 1/2 அப்படிங்க மெமரைஸ் பண்ணுங்கள். sin ஒமேடி காஸ் ஒமேடி 0. அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் செகண்ட் டைம் 0 ஆயிரும். ஃபஸ்ட் டைமில் விஎம்ஐஎம் காசு பை sin ஸ்கொயர் ஒமேடி வேலை 1/2. இப்போ அந்த 2 நம்ம பண்ணிக்கலாம், √2 √2 பிரிச்சுக்கலாமா? ஏன்னா √2 பிரிக்குன்னா 2 வரும். ஸோ அப்போ √2 போட்டுக்கிறாங்க. அப்புறம் விஎம்/√2 விஎம்/√2க்கு பதிலாக விஆர்எம்எஸ், ஐஎம்/√2க்கு பதிலாக ஐஆர்எம்எஸ். அப்போ காஸ் பை அப்படிங்கிறது வந்துருக்குங்க. இது ஒரு 3 மார்க்கு ஆவரேஜ் பவருக்கான எக்ஸ்பிரஷன். ஆனால் கேட்டதே கிடையாது எக்ஸாமில். நீங்கள் ஜஸ்ட் இது 1 மார்க்காக பார்த்துங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் இது. இதை யூஸ் பண்ணுற மாதிரினா 1 மார்க்ஸ் கேட்கலாம், எல்லா ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஆவரேஜ் பவர்னால் என்னது? பவர்னால் விஐன்னு சொல்லுவோம். ஆவரேஜ் பவர்னும் போது இந்த பாருங்கள் விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் வருது பாருங்கள். நம்ம அதனால தான் அந்த ஆர்எம்எஸ் வேல்யூலாம் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ்ஸு நம்ம அந்த வேல்யூ எவ்வளோ தான் இருந்தாலும் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? காஸ் பையை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பையனா என்னவாக இருக்கும்? ஃபேஸ் ஆங்கிள். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு. ஓகேவா? இப்போ இதுதான் பவர், ஆவரேஜ் பவருக்கான ஃபார்முலா. விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் பை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு சர்க்கிட்லேயும் ஆவரேஜ் பவர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு சர்க்கிட், அதாவது ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டில் பையோட வேல்யூ எவ்வளோப்பா? 0. எஸ். இப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் பவருக்கான ஃபார்முலா கிடச்சிருச்சுனா விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் பை. ஒவ்வொரு சர்க்கிளில் எவ்வளோ பவர்னு பார்க்க போகிறோம். டேரெக்ட் 1 மார்க் இதெல்லாம். அப்போ ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டில் பையோட வேல்யூ 0. அப்போ காஸ் பை 1ன்னு போடுங்க. அப்போ காஸ் பை 1 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஒரு ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டில் பவருக்கான ஃபார்முலான்னு கேட்டால் விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். நான் சொல்கிறது ஆவரேஜ் பவர் தான், எக்ஸாக்ட் பவர் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும் பவரும். ஸோ ஆவரேஜ் பவர் வந்து விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இண்டக்டிவ் சர்க்கியூட் ஆர் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். ரெண்டுத்துலேயுமே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா? π/2. இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இண்டக்டரில் கரண்ட்டு வந்து லேக் ஆகும், π/2 லேக் ஆகும். கெப்பாசிட்டரில் கரண்ட் வந்து லீட் ஆகும். ஆனால் ஆங்கிள் வந்து π/2 தான். லேகு லீடுங்கிறது மாறுது. இப்போ காஸ் 90 போட்டிங்கன்னா 0 வந்துடுமா? அப்போ பவர் வந்து 0. 1 மார்க் கொஸ்டின், முக்கியமான 1 மார்க்கு. ஒரு ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டில் ஒரு கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டில் ஆவரேஜ் பவர் எவ்வளோன்னா 0. கெப்பாசிட்டிவ்லேயும் அதுதான், ரெசிஸ்டிவில் தான் வருது. சரி, அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்குது, பையோட வேல்யூ கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம், 30 45 அது மாதிரி கொடுத்தாங்கன்னா பவருக்கான ஃபார்முலா இதுதான். இப்போ ரெசனன்ஸ் கண்டிஷன் நம்ம பார்த்துருப்போம். ரெசனன்ஸ் கண்டிஷனில் எக்ஸ்எல் ஈக்குவல் எக்ஸியா, அப்போ பேஸ் ஆங்கிள் வந்து அங்கே 0ன்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போ காஸ் பை போட்டிங்கன்னா 1 வந்துடும். அந்த இனிஷியலாக நம்ம ரெசிஸ்டிவ் பார்த்தோம்ல, நம்ம தான் சொன்னோம் ஒரு ரெசனன்ஸ் கண்டிஷனில் அது ரெசிஸ்டிவாக தான் ஆக்ட் ஆகும். எக்ஸ்எல் எக்ஸி ஈக்குவலாக போயிடும். அவங்க சண்டை போட்டு காணாம போயிடுவாங்க. பேலன்ஸ் இருக்குது ரெசிஸ்டார் தான். இப்போ சர்க்கியூட் வந்து ரெசிஸ்டிவாக தான் இருக்கும். இதை கூட 1 மார்க் 2 1 மார்க் இருக்குது இந்த இடத்துல. 1 மார்க் இன்டீரியர்லாம் இப்படி தான் கேட்பாங்க, ஒரு லைனை பிடிச்சி கேட்பாங்க. ஆர்எல்சி சர்க்கியூட்டில் இப்போ ஆவரேஜ் பவர் இது ஒரு 1 மார்க்கு. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம்? ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்கலாம். இது எங்கேயுமே கிடையாது புக்கில், இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளவு? 0. ஏன்னா ஆர்எல்சியில் அந்த ரெசனன்ஸ் கண்டிஷனில் அது ரெசிஸ்டிவாக தான் ஆக்ட் ஆகுது. ரெசிஸ்டிவ்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0. அப்போ காஸ் பையோட வேல்யூ 1 அப்படி போட்டிங்கன்னா அது வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ பவரை 2ஆக பிரிக்கிறாங்கப்பா. இப்போ நம்ம பாருங்களேன், நம்மளுக்கு பவருங்கிறது விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். காஸ் பை வந்திருக்கா, சைன் பை வந்திருக்கா? காஸ் பை வந்திருக்கு. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு விஆர்எம்எஸ் இங்கே இருக்குது பாருங்கள். வோல்டேஜுக்கு கரண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் இருக்கும். எங்கே ஏதோ ஒரு ஏசி சர்க்கியூட்டில் ஆர் இருக்கலாம், எல் இருக்கலாம், சி இருக்கலாம். விக்கும் ஐக்கும் நடுவில் ஆங்கிள் இருக்கும். தட் மீன் விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறான்? விஆர்எம்எஸ் அப்படியே இருக்கட்டும், கரண்ட்டை 2ஆக பிரிக்கிறான். ஐஆர்எம்எஸ் காஸ் பை, ஐஆர்எம்எஸ் சைன் பை. கண்டிப்பாக ஆக்ட் ஆகும்லாமா? அப்போ ஐஆர்எம்எஸ் வந்து 2ஆக பிரிக்கும்போது ஐஆர்எம்எஸ் காஸ் பை, ஐஆர்எம்எஸ் சைன் பைன்னு இருக்குது. இப்போ பவர்னால் நம்ம ஃபார்முலா என்ன சொல்கிறோம்? ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு. இப்போ விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் பை 2 இன் ஃபேஸில் இருக்கு பாருங்க. அப்போ இவங்க 2 பேரும் தான் சர்க்கியூட்டில் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா வாட்ஃபுல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் சர்க்கியூட்டில் இருக்கிறனால இவங்க தான் அந்த பவரை கொடுக்குறாங்க.
அதுவே இந்த ஐஆர்எம்எஸ் சைன் பை இருக்குது பாருங்கள், இதோட விஆர்எம்எஸ் சேர்த்துங்க. விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் சைன் பை இவங்க பவர் தான், ஆனால் அதில் இன்வால்வ் ஆகலை. அதனால் இது வந்து வாட் லெஸ்ஸு கரண்ட்டுன்னு சொல்கிறாங்களே. ஒன்றும் இல்லை, இப்போ கரண்ட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. நம்ம படித்தது விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் பை, இது வந்து வாட்ஃபுல் கரண்ட், ஏன்னா பவரில் இவங்க தான் இன்வால்வ் ஆகுறாங்க. அதே விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் சைன் பைன்னு போடுறாங்க, அது வாட்லெஸ் கரண்ட். இது 2 மார்க்கில் கேட்டால் நோட் பண்ணிங்க. வாட்லெஸ் கரண்ட்னா என்ன, புக் பேக்கில் ஒரு 2 மார்க்கே இருக்குடா. இந்த நான் சொன்ன கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் கொடுத்துட்டு பாருங்க. இந்த காம்பனண்ட் ஐஆர்எம்எஸ் காஸ் பை இது வந்து ஆக்டிவான காம்பனண்ட்டு, அதனால தான் நம்ம வாட்ஃபுல் கரண்ட்னு சொல்கிறோம். ஆனால் 2 மார்க்கு வாட்லெஸ் தான் கேட்குறான். வாட்லெஸ் கரண்ட்னா என்ன, இப்போ ஐஆர்எம்எஸ் சைன் பை போடுறோம்ல, அது ஆங்கிள் π/2 இருக்குது. இது வந்து ரியாக்டிவ் காம்பனண்ட். நம்ம நியூட்டன் தேர்டில் அப்படியே கணக்கு வருது, ஆக்ஷன் ரியாக்ஷன் மாதிரி. ஆக்டிவ் காம்பனண்ட் ரியாக்டிவ் காம்பனண்ட்டுங்கிறாங்க. இது வந்து என்ன ஆகாது, பவர்லாம் இன்வால்வ் ஆகாது, பவர் கன்சம்ஷன் 0. அதனால் இது பேர் வாட்லெஸ் கரண்ட். இது ஒரு 2 மார்க்குமா. இந்த 2ஆம் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிங்க, 2 மார்க். ஓகேவா. அப்புறம் அந்த வாட்லெஸ் கரண்ட் என்ன சொல்கிறாங்க, அந்த கரண்ட் இன் ஏசி சர்க்யூட் செட் டு பி வாட்லெஸ் கரண்ட், இதை பவர் அண்ட் கன்சம்ஷன் 0. இதை கூட எழுதிடுமா, இது போதும். வாட்லெஸ் கரண்ட்னா என்னென்னு கேட்டால் இது எழுதுங்க, ஹைலைட் பண்ணிக்கிறாங்களே. இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து படிச்சிங்க, இந்த 2ஆம் பாயிண்ட் எழுதுங்க. கரண்ட் இன் சர்க்யூட் இஸ் வாட்லெஸ், இந்த பவர் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் பவரில் சொல்லியிருக்காங்கம்மா. அப்புறம் நம்ம பவருக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தீங்க, ஆவரேஜ் பவருக்கு ஃபார்முலா என்ன, விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் பை. அதே வி எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், ஐ எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், ஆனால் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, காஸ் பையை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ பவரோட ஃபேக்டர் வந்து அதுதான். ஸோ அப்போ காஸ் பை என்னன்னு சொல்கிறாங்க, பவர் ஃபேக்டர்னு சொல்கிறாங்களா. இது முக்கியமான ஒரு 2 மார்க்கு, இல்லை 1 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க இந்த ஏரியாவில். 240 பாம்புக்கு அந்த ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். பவர் ஃபேக்டர் என்னது, காஸ் பை, தட் மீன் கொசைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் லீட் ஆர் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் இந்த பவர் ஃபேக்டருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, R/Z இறக்குறாங்க. காஸ் பை ஈக்குவல் R/Z. இது எதுலேருந்து வரும்னா, அந்த ஆர்எல்சியில் டயக்ராம்ஸ் இருக்குல்ல, அதில் வரும். அது அந்த பை கண்டுபிடிச்சாமா டேன் பை, அது போல் காஸ் சீட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் வருமா. காஸ் பைனா R/Zங்கிறது வருது, ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ் அப்படி சொல்லலாம். அடுத்த காஸ் பை ஈக்குவல் டு ஆவரேஜ் பவர் பை விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். இது அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிடுங்க. ஆவரேஜ் பவர்னால் விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் பைன்னு சொல்லுங்களா. நம்மளுக்கு காஸ் பை தான் நம்ம பவர் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அப்போ இந்த விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் கீழே எடுத்து போயிடுங்க, அவ்வளோதான். இப்போ ஆவரேஜ் பவர் டிவைடட் பை விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை, தட் மீன் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பவர் ஃபேக்டருக்கு 4 விதமான ஃபார்முலா இருக்குது சார். 3 இருக்கடா, அந்த 3ஐயும் நீங்கள் பார்த்து வச்சுங்க. 2 மார்க் கேட்டால் அந்த 3ஐயும் அப்படியே எழுதி 2 தான். 4 தான் இருக்காங்க. கீழே ஒன்று பாரு, 2 பவர் பை அப்பரண்ட் பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். 1 மார்க்கில் கொடுத்துட்டு 3 இதை கொடுத்துட்டு ஆப்ஷன் டி ஆல் த ஒன்று கொடுப்பாங்க. நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஒன்றும் கிடையாது, பவர் ஃபேக்டர்னால் அந்த பையோட வேலைக்கு காசு எடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சர்க்கியூட்டோ ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் அந்த இதிலலாம் என்ன பண்ணுறீங்க, பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி வச்சுங்க. இப்போ ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் பவர் ஃபேக்டர் எவ்வளோமா, எப்படி சொல்கிறது, இங்கே ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் காஸ் பை கண்டுபிடிங்க. இப்போ பையோட வேல்யூ 0 தானம்மா. இப்போ காஸ் 0 போட்டிங்கன்னா 1, பவர் ஃபேக்டர் வேல்யூ 1. 1 மார்க் கொஸ்டின்மா. இது 3மே ஒரு 1 மார்க்கு பார்த்துங்க. ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டோட பவர் ஃபேக்டர் வந்து 1. ஓகேவா. அதே இண்டக்டிவ் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா பையோட வேல்யூ π/2. அப்போ காஸ் π/2 போட்டிங்கன்னா 0. அப்போ கெப்பாசிட்டி இண்டக்டிவில் 0 அப்படின்னு வருது. ரைட்டுங்களா. இதே ஏதோ ஒரு ஆங்கிள் கொடுத்தா 45 டிகிரி கொடுத்துட்றாங்க. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சர்க்கியூட் இருக்குது, பையோட வேல்யூ 45. அப்போ அதோட பவர் ஃபேக்டர் எவ்வளவு, 1/2 ஆமா. காஸ் 45 வேல்யூ போட்ட வேண்டியது தான். ஓகே தானே. அப்போ 1√3/2 1/√2 வரும். 1/√2 ரைட். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அவங்க ஏதோ ஒரு ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆர்எல்சி சர்க்யூட்டில் வேல்யூ எவ்வளோ வரலாம், 0லேருந்து 90 வரைக்கும் எவ்வளோனா வரலாம். தட் மீன் அப்போ இந்த வேல்யூ வந்து 0லேருந்து 1 வரைக்கும் மாறலாம். இன் பிட்வீன்
0 to 1 இருக்கணும். நம்மளுக்கு 1 இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். 0க்கு 1க்கு நடுவில் வேல்யூ அதிகமாக இருக்க பட்சத்தில் அது ஒரு நல்ல ஆர்எல்சி சர்க்யூட்டாக இருக்கும், நல்ல பவரை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பவரை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம கரண்ட் வோல்டேஜை பற்றி நிறையா பேசிட்டோம். அடுத்தது பவரை பற்றி கொஞ்சம் பேசியிருக்காங்க. இதில் நீ எதுவுமே படிக்க வேணாம், ஜஸ்ட் இந்த ஆவரேஜ் ஃபார்முலா பார்த்து வச்சுங்க, ஆவரேஜ் பவருக்கான ஃபார்முலா. அப்புறம் இது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின். அது மாதிரி பவர் ஃபேக்டர்னால் ஒரு 2 மார்க்கு, அதாவது வாட்லெஸ் கரண்ட்னா ஒரு 2 மார்க்கு, பவர் ஃபேக்டர் ஒரு 2 மார்க்கு. 2 மார்க் மட்டும் படிக்கணும். வாட்லெஸ் கரண்ட், பவர் ஃபேக்டர் 2 மார்க்கு. இந்த பவர் ஃபேக்டர்லாம் 1 மார்க்கில் அப்படியே கேட்குறாங்க, டைரக்ட் கொஸ்டினாக. ஓகேவா? இவ்வளோ தாம்மா ஏசி கரண்ட்டு. அப்போ நம்ம ஏசி கரண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி செகண்ட் லெசன் ஃபஸ்ட் லெஸ்லாம் டிசி கரண்ட்டாக பார்த்துருந்தோம். இது முக்கியமான 3 மார்க், இல்லை 2 மார்க்லையும் கேட்கலாம். 3 மார்க் 2 மார்க், அட்வான்டேஜ் மட்டும் 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நல்லா அப்படியே படிச்சுங்க. ஏசி இப்போ டிசியை விட இப்போ ஏசியை படிச்சிருக்கோம். வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி அண்டு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏசியோட அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இட் இஸ் சீப்பர் தென் டிசியா. ஈஸியாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதனால் இப்போ ஏசி கரண்ட் எப்படிமா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எனி ஐடியா? கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஏசி கரண்ட்டை? சீக்கிரம் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ஏசி கரண்ட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? தூங்கிட்டீங்களா? உங்களுக்கு ஆன்சர் தெரியுமே. ஏசி ஜென்ரேட்டர்ரா, ஏசி ஜென்ரேட்டர் தட் மீன் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மேண்டிஃபீல்டில் காயிலை சுற்ற விட்றாங்க, இல்லை காயிலில் வேரிங் மேண்டிஃபீல்டில் அப்ளை பண்ணுறாங்க. எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அடுத்த வாட்டி கேட்டால் கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? அப்போ ஒரு மேண்டிஃபீல்டில் காயிலை ரொட்டேட் பண்ணால் நமக்கு என்ன ஆகுது, இது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஜென்ரேஷன் ஆஃப் ஏசி இஸ் சீப்பர் தென் டிசி. இதே நம்ம பேட்டரி போட்டோம்னா இப்போ நம்ம ஸ்கூல் ஃபுல்லாக கரண்ட் கொடுக்கணும்னு வச்சுங்க, அப்போ நம்ம ஏசி கரண்ட்டாக கொடுத்து போயிடலாம். டிசி கரண்ட் கொடுக்கணும்னா நம்ம ஸ்கூல் பஸ்ஸுக்கு பேட்டரி வைக்கணும், அதில் ரொம்ப ரிஸ்க்கு தானேம்மா. அதனால தான் நம்ம ஏசி தான் பெஸ்ட்டுங்கிறாங்க. அடுத்தது ஏசி சப்ளைட் அட் ஹையர் வோல்டேஜஸ், டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் வந்து கம்பேர் தேன் த டிசி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏசி கரண்ட் இருந்துச்சின்னா லாஸ் அந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா வேரி ஆகிட்டே இருக்கல டக்கு டக்குன்னு, அதனால் லாஸே ஆகாதான். அது பாட்டுக்கு இப்போ 220 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா சென்னையில் ப்ரொடியூஸ் பண்ணுற 220 வோல்ட் நம்ம வீட்டு வரைக்குமே வந்துடுது. இதே நீங்கள் டிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு லாஸ் ஆகி போயிடும், ஏன்னா ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கனால எனர்ஜி லாஸ் ஆகிரும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏசி என்ன பண்ணலாம், ஈஸியாக டிசியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. நமக்கு அதை மாதிரி சொல்லியிருக்கோம். நம்ம ரெக்டிஃபையர்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அது பின்னாடி வரும் நம்மளுக்கு. அதை யூஸ் பண்ணி ஏசியை டிசியாக மாற்றுறோம். ஒன்றும் கிடையாது, நம்ம செல்ஃபோனு சார்ஜ் போடுறோம்ல அடாப்டரு, இப்போ நம்ம வீட்டுக்கு ஏசி கரண்ட் வருது, பேட்டரியில் ஏசியெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், அடாப்டரை வச்சு ஏசியை டிசியாக மாற்றுறோம். சின்ன அடாப்டர் பாருங்கள், ஒரு தீப்பெட்டி சைஸ் தான் இருக்குது, அது என்ன பண்ணுது, அவ்வளோ பெரிய கரண்டோட சண்டை போடுது, ஏசியை டிசியாக மாற்றுது. அப்போ ஏசியை கன்வெர்ட் பண்ணுறது ஈஸிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 3 பாயிண்ட் இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னம்மா, சில ப்ராசஸில் ஏசியை யூஸ் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சார்ஜிங் த பேட்ரி, நம்ம ஏசியை டேரெக்டாக சார்ஜ் பண்ண முடியாது, ஏசியை டிசியாக மாற்றா தான் சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா பேட்டரியில் என்ன பண்ணோம், ஒரு செல்ஃபில் ப்ளஸ் ஒரு செல்ஃபில் மைனஸ் இருக்கும். அப்போ நம்ம டேரெக்ட் கரண்டாக தான் அதில் பாஸ் பண்ண முடியும். அது இதில் ட்ராபேக்கு. எலக்ட்ரோ பிளேட்டிங் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்களே, அந்த எலக்ட்ரோலைசிஸ்ன்னு சொல்லுவீங்களா, அந்த ப்ராசஸ். அதாவது நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த கவரிங் நகைகள்லாம் இருக்குல்ல, அந்த கில்ட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கவரிங் நகைகள்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது இதை வச்சு. அடுத்த எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் அந்த மெத்தட்லலாம் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சச்ச ஸ்டோரிஸ் தான், அப்படி பார்த்துங்க. அப்புறம் ஏசியை பற்றி எவ்வளோ பெரிய கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் மோர் டேஞ்சரஸாக, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பேட்டரியிலேருந்து கரண்ட் வருதுன்னா அதை தொட்டால் கூட அந்த அளவுக்கு ஷாக்கிங்லாம் அடிக்காது, ஆனால் ஏசியை தொட்டால் ஷாக் அடிச்சிடும். கரண்ட்டு ஷாக் அடிச்சுலாம் இறந்தவங்க இருக்காங்க, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் கரண்ட்லாம். ஓகேவா? அதனால் பார்த்துங்க. ஸோ அதனால் மோர் டேஞ்சர்னு சொல்லுங்கள் அந்த ஹை வோல்டேஜில். ஸோ இது ஒரு 3 மார்க் தான், அப்படியே பார்த்துங்க. இது வரைக்கும் பார்த்தல டவுட்ஸ் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் எனி டவுட்? ஓகே. அடுத்து இங்கே 2 சம்மு இடுக்கில் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரியான நீங்கள் பார்க்க மாட்டீங்கிற சம்ம தான் அவங்க கேட்பாங்க. எல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான். 6 L C 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா கொடுத்துட்டாங்க பாருங்கள், 400 kHz.
ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி எல்லாமே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கியூ ஃபேக்டர் என்ன, அடுத்தது கெப்பாசிட்டன்ஸை மாற்றுறாங்களா, மாற்றிட்டோம்னா நியூ ஃபேக்டர் என்னன்னு கேட்குறாங்க. நியூ வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸை மாற்றினா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ மாறும் அப்படிங்கிறத கேட்டுட்டு கியூ ஃபேக்டர் அப்படி கேட்டுருக்காங்க. அப்படியே பாருங்கள், கியூ ஃபேக்டர் ஃபார்முலா தெரியுமா, 3 வேலையும் கொடுத்ததுனால ஈஸியாக முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் 1 மார்க்மா, முக்கியமான 1 மார்க்கில் கேட்பாங்க. இதே கொஸ்டின் என்ன பண்ணலாம், கியூ ஃபேக்டர் அவன் கொடுத்துருவான், 6 வேல்யூ கேட்பான், அவ்வளோதான் ஜிஇ எக்ஸாமு. அப்படியே மாற்றி விட்ருவாங்க. இன்டீரியர் 1 மார்க்னால் இதுதான்மா, நம்ம சம்ஸில் பார்த்துருக்கோம்ல அந்த டேட்டா அப்படியே மாற்றி கேட்டுருவான். அப்போ 6ஓட வேல்யூ கேட்டாங்கன்னா ரீஅரேஞ்ச் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ கியூ ஃபேக்டர் வந்து டேரக்ட் ஃபார்முலா, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். பண்ணிங்கன்னா 4ன்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறான், இண்டக்டன்ஸை டபுள் ஆக்குறாங்களாம். அப்போ முன்னாடி 80 இருந்தது, இப்போ 160 மைக்ரோ ஹென்ரின்னு வந்துடுது. அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இண்டக்டன்ஸ் வேல்யூவில் அந்த 160 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். போலினா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுது, 1000 பிகா ஃபேரட் அப்படின்னு வருது. 1000 பிகா ஃபேரட், முன்னாடி 2000 இருந்துச்சு, இப்போ 1000 ஆகி குறைஞ்சிருச்சு கெப்பாசிட்டன்ஸு. ஓகேங்களா. இப்போ புது வேல்யூ எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு, கியூ ஃபேக்டர் 8 வந்திருக்கு. ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் கியூ ஃபேக்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் குறையிறதுனால கியூவோட வேல்யூ அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி ஃபேக்டர் அதிகமாகுதுமா. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா லாஸ்ட் கிளாஸு, இப்போ ஒரு ஆர்எல்சி சர்க்கியூட்டில் அந்த குவாலிட்டி எப்படி மாற்றுவாங்க, அந்த மீன் அந்த ரெசனன்ஸ்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் தான் மாற்றுவாங்க. அந்த மாற்றிட்டாங்க பாருங்கள், 2000 இருந்த கெப்பாசிட்டன்ஸை 1000 மாற்றுறாங்க. அப்போ அதோட இதே மாறுது பாருங்கள், குவாலிட்டி மாறுது. 4ன்னது 8 மாறிடுச்சு. ஸோ கெப்பாசிட்டன்ஸை தான் அதிகமாக மாற்றுறதா சொல்கிறாங்க. அப்புறம் எந்த சம்பார்க்குமா, எல்லாம் அதே தான். சி கொடுத்துட்டாங்க, எல் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்தாங்க, மாற்றி கொடுக்குறாங்க. எல்சிஆர் சர்க்கியூட் அப்படி கூட சொல்லுவாங்க. அதை மாற்றி கொடுத்துட்டாங்க. 220 வோல்ட் அப்ளை பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸு. இம்பிடன்ஸ் இசட் ஃபார்முலான்னு தெரியும். பீக் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பவர் ஃபேக்டரு, ரெசனன்ஸில் பவர் ஃபேக்டரு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுமா. எல்லாம் 1 மார்க் கொஸ்டின் தான்மா. நம்ம இம்பிடன்ஸ் ஃபார்முலா வந்து இருக்குது பாருங்கள், இசட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயரு. ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க, எக்ஸ்எல் எக்ஸி அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோங்க. 2πfl 2π 1/2πfc இதை போட்டிங்கன்னா எக்ஸ்எல் எக்ஸியும் வந்துருச்சு. இதை நீங்கள் அதில் சப்ஸ்டிட் பண்ணால் 141.4ன்னு வந்துருக்கு. இம்பிடன்ஸ் தெரிஞ்சு போச்சு. பீக்கு கரண்ட்டு இந்த ஃபார்முலா புக்கிலே கிடையாதுமா, ஆர்எல்சியில் ஒரு இடத்துல காட்டியிருப்பாங்க, இந்த நோட் பண்ணிங்க. பீக்கு கரண்ட்டுக்கான ஃபார்முலா I = Vm/Z. அவன் இசட்டை இதாக கொடுத்துருப்பான், இந்த இதை இடத்துக்கு கொடுத்துருப்பான். சிம்பிளாக இசட்னு போட்டான். இப்போ நம்ம பீக் வேல்யூ அவங்களுக்குள்ள விஆர்எம்எஸ் தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, √2 விஆர்எம்எஸ். விஆர்எம்எஸ் எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க, இங்கே கொடுத்துருக்காங்களா வோல்டேஜ். என்ன சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, நம்மளுக்கு ஒரு வேல்யூன்னு கொடுத்தாங்கன்னா அது ஆர்எம்எஸ் வேல்யூ தான். இந்த பாருங்கள் 220 வோல்ட்டும் கொடுத்துருக்காங்க. 220 வோல்ட்டுங்கிறது ஆர்எம்எஸ்ங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். நீ விஎம்னு போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். சரிங்களா. இப்போ விஆர்எம்எஸ்ஸை கொண்டு வராங்க, √2 விஆர்எம்எஸ்ஸு இது போடுறீங்க, போட்டிங்கன்னா 2.2 ஆம்பியர் வருது. கரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பவர் ஃபேக்டரு R/Z போட்டுருக்காங்க. எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். R/Z போடுறாங்க, போட்டிங்கன்னா 0.707 வருது. காஸ்பையோட வேல்யூ 0.7. அப்போ இது ஒரு நல்ல சர்க்கியூட் தான். ஓகேவா. அடுத்தது பவர் ஃபேக்டர் அட் ரெசனன்ஸ், முக்கியமான 1 மார்க்கில். இதெல்லாம் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டுருக்காங்க. இன்டீரியர் 1 மார்க்கு. ரெசனன்ஸ் டைமில் பவர் ஃபேக்டர் என்ன அப்படி கேட்டிங்கன்னா 1. ஏன்னா ரெஸ்டி சர்க்கியூட்டாக தானே இருக்க போகுது. அப்போ ரெஸ்டி சர்க்கியூட்னா 0 வரும், காசு 0 போட்டிங்கன்னா 1 வந்துடும். அப்படி போடலாம். இல்லை R/Zன்னு இருக்கான், நம்ம Z = Rன்னு எடுத்துப்போம். ரெசனன்ஸில் R கிடச்சாங்கன்னா 1. ஸோ அப்படி கூட எடுத்துங்க. ஓகேவா. காஸ் பையோட வேல்யூ 1, முக்கியமான 1 மார்க்கு, அது பார்த்துங்க. சரி, இதெல்லாம் வந்து நம்ம ஆர்எல்சி ரிலேட்டடான சம்ஸ் தான். இந்த பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிற மாதிரி சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரிம்மா, அவ்வளோதான். நம்ம எண்டு கிளைமேக்ஸ்கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, இப்போ ஒரே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. இந்த மாதிரி ரெசிஸ்டார் அப்படி வருது, ஒரு ரெசிஸ்டார் இருக்குல்ல,
ஓகே. இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டர் வழியால் ஒரு டிசி கரண்ட்டை பாஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். வெரி குட். ஏசியை அனுப்புனா டிசி அனுப்புனா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஏசி அனுப்புனா என்ன ஆகும்? ஆல்டர்னேட் கரண்ட்டை அப்ளை பண்ணுறேன், அப்பையும் அதான் ஆகும். டிசியை விட ஏசியில் ஹெவியாக ஹீட் ஆகும். ஓகேவா? இங்கே ஒரு டிவைஸ் வச்சிங்கன்னா டிவைஸ் ஃபங்க்ஷன் ஆகும். வெறும் ரெசிஸ்டர் மட்டும் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஹீட் ஆகும். இப்போ நான் ஆறு இல்லாமல் 3த்தையும் எடுத்துக்கிறேன். ஆறு, எல்லு, சி, இது 3த்தையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஏசியை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் சர்க்யூட்டில்? ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் ஆகும். தட்ஸ் ஆல்மா, அவ்வளோதான். அதை தான் எதிர்பார்த்தேன். இப்போ இந்த இடத்த விட்டுருங்க. இதில் நம்ம ரோல் பண்ண போகிறோம். நம்ம இந்த இப்போ ரெசனன்ஸ் கண்டிஷன் வச்சுருங்க. XL = XC. இந்த சர்க்யூட் ஃபுல்லாகவே ரெசிஸ்டிவ் ஆக்ட் ஆகும். அப்போ இது 1 போட்டுங்களேன், இது 2 போட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு சர்க்யூட்டு ரெண்டாவது சர்க்யூட்டு ஈக்குவலண்ட்டு தான். ஆனால் ஃபஸ்ட்டு சர்க்யூட்லேருந்து என்ன வரும்? ஹீட்டாக வரும். செகண்ட் சர்க்யூட்லேருந்து ஃப்ரீக்வன்சி வரும். எப்படி சார் ஃப்ரீக்வன்சி வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த அதான் ஆசோலேஷன் சொன்னோம்ல, இந்த LC இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி சார் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனர்ஜி ஆசோலேஷன் இன் ஏசி சர்க்யூட். எப்படி வந்து ஆசோலேஷன்லேருந்து, அதாவது ஆசோலேஷனாலே இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் வேவ்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் அது பேர் ஆசோலேஷன். ஸோ இங்கே எப்படி ஆசோலேஷன் நடக்குது அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதான் நம்ம ஒரு RLC சர்க்யூட் எடுத்துக்கிறோம். அந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணணும்? ரெசனன்ஸை முதல்ல கொண்டு வந்துடணும். ஒரு சர்க்யூட்டில் ரெசனன்ஸ்னால் என்னம்மா சொல்கிறோம்? RLC சர்க்யூட்டில் வாட் யூ மீன் ரெசனன்ஸ்? ரெசனன்ஸ்னால் என்ன? XL = XCன்னு கொண்டு வரணும். XL XC எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு சர்க்யூட்டில்? நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சியை மாற்றணும். ωL இது 1/ωCன்னு சொல்லுவீங்க. இப்போ ஒமேகா மாற்றினா போதும், நம்ம XL = XCன்னு கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ இந்த கண்டிஷனை இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி என்ன வரும்? 1/2π√L/C. இந்த இடத்துல ஒன்று டினோட் பண்ணா பாருங்க. இந்த ஃப்ரீக்வன்சி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? LC தான். அப்போ அந்த LC சர்க்யூட்டில் தான் என்ன ஆகும்? சர்க்யூட் வந்து ரெசிஸ்டிவு, ஆனால் வேவ் எங்கேருந்து வரும்? LCலேருந்து தான் வெளில வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ த ரெசிஸ்டர் வழியால் LCலேருந்து வரும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இதெல்லாம் அப்படியே கதமா, இதெல்லாம் நீ எதுவுமே படிக்கணும். ஒரு 2 மார்க் LC அசோசியேஷன் என்னென்னு ஒரு 2 மார்க் கேட்பாங்க. முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ A to H இத்தனை படம் வரும். ஏலேருந்து ஆரம்பித்து H வரைக்கும் படம் வருது. ஒவ்வொரு படத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கிளியராக அப்சர்வ் பண்ணுறோம். அந்த A டயக்ராம் பாருங்களேன். இப்போ ஒரு RLC சர்க்யூட்டில் இந்த சர்க்யூட் வந்து ரெசிஸ்டிவ் ஆக்கிடுங்க. இப்போ வந்து L இருக்குது, C இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்? நான் அனுப்பக்கூடிய கரண்ட்லாம் என்ன பண்ணுது? கெப்பாசிட்டியில் ஸ்டோர் ஆகுதுன்னு எடுத்துங்க. அதாவது சார்ஜை இன்டியூஸ் பண்ணுது. ஓகேவா? அப்போ இந்த கெப்பாசிட்டர் என்ன ஏசியை தான் அலோவ் பண்ணுமே. அது கிட்டத்தட்ட நம்ம டிசியை பிளாக் பண்ணிட்டு ஏசி அலோவ் பண்ணோம். இப்போ ஃபுல்லாகவே எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. கெப்பாசிட்டிஸை எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். அப்போ எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஜஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளஸ், ஒரு சைடு ஃபுல்லாக மைனஸாக ஸ்டோர் ஆகுது. இப்போ நம்ம கொடுக்குற எனர்ஜி எல்லாமே என்ன ஆயிரும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது கெப்பாசிட்டியில். அப்போ அட் த டைமில் இண்டக்டரில் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபுல்லு என்ன எனர்ஜியாக இருக்குது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருக்குது. அதான் UE மட்டும்தான் ப்ளூவாக காட்டிடுறாங்க பாருங்க. அட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் என்ன ஆகும்? இவன் 2 பேரும் ஜாயினில் இருக்கிறதுனால, கெப்பாசிட்டரும் இண்டக்டர் ஜாயினில் இருக்கிறனால இங்கேருந்து கரண்ட் அங்கே பாஸ் ஆகும். முதல்ல இங்கே கரண்ட்டு 0, ஃபுல்லாகவே எனர்ஜி இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ கரண்ட் அங்கே கொஞ்சம் பாஸ் ஆகும். அப்போ இதில் பாதி எனர்ஜி, இதில் பாதி எனர்ஜியை ஷேர் பண்ணிக்கும். பாருங்கள், UEயும் UBயும் ஈக்குவலாக இருப்பாருங்க. அப்போ இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கும், மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ளஸ் மேக்னெட்டிக் எனர்ஜியாக இருக்கும். அடுத்த C டயக்ராம் பாருங்கள். இன்னும் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டே போய்ட்டு என்ன பண்ணும்? ஃபுல்லாகவே இண்டக்டரில் ஸ்டோர் ஆகிரும். அப்போ இங்கே சார்ஜெலாம் இல்லாமல் போயிடும். அப்போ ஃபுல்லி மேக்னெட்டிக் எனர்ஜி தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருந்துச்சு, அப்புறம் 2 பேரும் ஈக்குவலானாங்க, அப்புறம் ஃபுல்லாகவே மேக்னெட்டிக் எனர்ஜியாக மாறிடுச்சு. அடுத்தது இன்னமும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதே டைரெக்ஷனில் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கேருந்து இந்த சைடு போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் ஈக்குவல் ஆகிடுறாங்க. இன்னும் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும்போது ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறிடுது. இதில் வந்து என்ன ஆயிடுது? மேக்னெட்டிக் எனர்ஜி 0 ஆயிடுது.
அப்போ ஏலேருந்து எது வரைக்கும் வந்திருக்கும்? இ வரைக்கும் வந்திருக்கும். அப்போ ஏலேருந்து இ வரைக்கும் வந்திருக்கும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு கவனிங்க பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சர்க்யூட்டில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் ஆணுச்சு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் எனர்ஜியை ஸ்டோர் ஆணுச்சு, அப்புறம் ஃபுல்லாக மேக்னெட்டிக்காக மாறினுச்சு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக்கு, அப்புறம் பழையபடி எலக்ட்ரிக்கலாக வந்துருச்சு. ஓகேம்மா? அப்போ அது ஏ டயக்ராமுக்கும் சி டயக்ராமுக்கும் என்ன? இஏம்மா ஏக்கும் ஈக்கு என்ன வித்தியாசம்? என்ன ஒரு ஒற்றுமை? இதுலேயும் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான், இதுலேயும் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான். இங்கே நடுவில் மேக்னெட்டிக் எனர்ஜி. கரெக்டாக? இப்போ என்ன ஆகிட்டு மேலே ப்ளஸ்ஸாக இருக்கும், கீழே மைனஸ் இருக்கும். இங்கே வந்து மேலே மைனஸ் இருக்கும், கீழே ப்ளஸ் இருக்கும். புக் வச்சு தான் படத்தை ஜூம் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? இப்போது ஒரு ஆஃப் ப்ராசஸாக நடந்திருக்கு. இந்த ஆஃப் ப்ராசஸில் என்ன இருக்குது? எனர்ஜி கெப்பாசிட்டர்லேருந்து சுற்றி திரும்ப கெப்பாசிட்டருக்கே வந்திருக்கு. இப்போ திரும்ப ரிவர்ஸ் போங்க, அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக போய்ட்டுருக்கும். இப்போ ஃபுல்லாக இப்படி ஸ்டோர் ஆனிச்சா, இப்போ இப்படி கரண்ட்டு பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இதில் எலக்ட்ரிக்கு இந்த மேக்னெட்டிக்கு, அப்புறம் ஃபுல்லாக மேக்னெட்டிக்காக மாறும், அப்புறம் எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக்காக மாறும், அப்புறம் பழைய பொசிஷன் வந்துடும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒன்றும் கிடையாது, இப்படியே போயிட்டு திரும்பி பழைய பொசிஷனுக்கே வருது பாருங்கள். அப்போ நம்ம டயக்ராம் போடுமா? ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, ஒரு இண்டக்டர் இருக்குது. என்ன நடக்குது? இங்கேருந்து எனர்ஜி இப்படி போகுது, திரும்ப இங்கேருந்து எனர்ஜி இப்படி வருது. இப்போ எனர்ஜி என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? ஆசிலேட் பிட்வீன் எல் அண்டு சி அப்படின்னு சொல்கிறாங்க. எனர்ஜி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஒரு சிம்பிள் பண்ணல எப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இது ஆடாது. ஒரு இமேஜின் பண்ணிங்க, அங்கே சிம்பிள் பண்ணில் ஆடும்போது எப்படி எனர்ஜி லாஸ் ஆகிட்டு அந்த சிம்பிள் பண்ணலேருந்து வேவ்ஸ் வெளில வர மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன ஆகுது? ஒரு எல்சி சர்க்யூட்லேருந்து இதுக்கு அக்ராஸான எனர்ஜி சிலேருந்து எல்லுக்கு போகும், எல்லுலேருந்து சிக்கு வரும். அப்படியே திரும்ப ரிட்டர்ன் போடுங்க, ஒரு ரிவர்சபிள் சைக்கிள் மாதிரி. திரும்ப சிலேருந்து எல்லுக்கு போகும், எல்லுலேருந்து சிக்கு வந்துடும். இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வரும். கிளாக்கு ஆன்டி கிளாக்ஸ் ஒரு வாஷிங் மிஷின் துவைக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இந்த சைடு போவோம், இந்த சைடு வரும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குடா எனர்ஜி. அப்படி ஆகும்போது எனர்ஜி அப்படியே வெளில வந்துகிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் எனர்ஜி லாஸே ஆகாது. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சிங்கர் பாட்டு பாட சொன்னால் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எனர்ஜி லாஸே ஆகாது. நம்ம பாட சொன்னால் மயக்கம் போட்டுருவோம். ஒரு சிங்கரை பாட சொன்னால் எவ்வளோ நேரம்னாலும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எனர்ஜி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆசிலேட் ஆகும்போது ஃப்ரீக்வன்சியாக வெளில வந்துகிட்டே இருக்கும். எனர்ஜி லாஸே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் என்ன ஆகுது? ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து ஒரு எனர்ஜி தான். என்ன எனர்ஜி? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி. அதனால் இந்த எனர்ஜி என்ன ஆகிட்டே இருக்கும்? ஈக்குவல் அச்சுன்னு ஒரு ஃபார்முலா கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்களே. அந்த எனர்ஜி அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சியாக அது வெளில வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா எப்படி வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு? இதில் நம்ம 4 லெசன் கான்செப்டும் இருக்குமா? 4 லெசன் கான்செப்ட் புரிஞ்சா தான் இந்த ஏரியா புரியும். கெப்பாசிட்டர் ஃபஸ்ட் லெசனோட கான்செப்ட், கெப்பாசிட்டர் எனர்ஜி ஸ்டூடெண்ட் கெப்பாசிட்டர். அடுத்தது இண்டக்டார், இது 4th லெசனில் உள்ளது. அப்போ அங்கே எனர்ஜி ஆசிலேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நீங்கள் இதில் என்ன படித்தா போதும், ஒரே ஒரு 2 மார்க்கு. எல்சி அசோசியேஷனா என்ன, வேறு எதுவும் நீ படிக்க வேணும். இங்கே அழகாக சொல்லி பாருங்க. whenever energy given to the circuit containing inductor and capacitor ரெண்டும் உள்ளதில் கொடுக்குறோம். ரெசிஸ்டார் இருக்கும், ஆனால் அங்கே வேலையே கிடையாது. அவளுக்கு எல்சி தான், அதனால் எல்சியை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. எல்சி இருக்குது. அப்போ என்ன ஆகுது? எனர்ஜி ஆசிலேட். இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிங்கம்மா. எனர்ஜி ஆசிலேட் பேக் அண்ட் ஃபோர்த்து பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த இண்டக்டர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த கெப்பாசிட்டர். அப்போ என்ன ஆகுது? எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன் டெஃபினட் ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் ஆகுது. அது பேர் தான் எல்சி ஆசிலேஷன். முக்கியமான 2 மார்க். இது ஆக்சுவலாக ஒரு 5 மார்க் கொஸ்டின். இவ்வளோ பெருசுலாம் படித்து நம்ம எழுத போகிறதில்ல. எத்தனை படம் போடுற மாதிரி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் போட்டு இவ்வளோ கதை எழுதுறதுக்குள்ளே நம்மளுக்கு மயக்கம் வந்துடும். அதனால் இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் வேணால் அப்படியே பார்த்துக்க வேண்டியதான் நம்ம. ஓகேங்களா? அப்போ எனர்ஜி என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? எல்லுக்கும் சீக்கிரம்லாம் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். எனர்ஜி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இண்டக்டர் இருக்கா. இங்கேருந்து எனர்ஜி அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வரும்னு சொல்லிங்க. 2 சைடு 1/2 மார்க் போடுறேன். இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வரும். ஆனால் கண்டினியூஸாக எனர்ஜி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி சார் எனர்ஜிக்கு லாஸே ஆகாதா சார்? எனர்ஜி எப்படி சார் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்?
எனர்ஜி இதாகணுமே சார், குறையணுமே சார்னு ஒரு டவுட் வரும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. இது ஒரு 3 மார்க்குமா. இதை மட்டும் நல்லா படிச்சுங்க, இது முக்கியமான 3 மார்க். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கு வந்து இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த படத்தை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் எனர்ஜியாக இருக்கும், அப்புறம் 2 எனர்ஜி சேர்ந்துருக்கும், அடுத்து மேக்னெட்டிக் எனர்ஜியாக இருக்கும். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன், இங்கே ஒரு 5 ஜூல் எனர்ஜியா, இங்கேயும் 5 ஜூல் தான் வரும், இங்கேயும் 5 ஜூல் தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், எனர்ஜி லாஸே ஆகலாம் தானே அர்த்தம். இங்கேருந்து அங்கே போச்சு, அங்கேருந்து இங்கே வருது, எனர்ஜி லாஸே ஆகலை, ஆனால் எனர்ஜி என்ன ஆகிட்டு இருக்கும், வெளில வந்துக்கிட்டு இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 3 எனர்ஜி ஈக்குவலுங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம் 3 விதமாக. அதுதான் இங்கே. ஸோ ஒரு எல்சி ஆசிலேஷன் நடக்கும்போது 2 விதமான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது. ஒன்று எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இன்னொன்று மேக்னெட்டிக் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு ஃபார்முலா நம்ம எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் ஃபார்முலா என்ன, எஸ் Q²/2C. அதே மேக்னெட்டிக் இதுக்கு வந்து ½ Li². அதாவது சார்ஜ் கரண்ட் அது இருக்கிறத எடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நம்ம மற்றது கூட இருக்குது, நம்ம இதே எடுத்துப்போம். Q²/2C ½ Li². ஓகே, இப்போ நான் வந்து டோட்டல் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு. சாரி, ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு படம் சொன்னோம்ல, ஒன்லி சார்ஜு, அதாவது ஒன்லி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் மட்டும்தான் ஃபுல்லாக. அது ஃபஸ்ட்டு டயக்ராம் தான். நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம அனுப்பின எல்லா கரண்ட்டுமே சார்ஜாக என்ன ஆயிடுச்சு, கெப்பாசிட்டர் ஸ்டோர் ஆகிடுச்சு. Q = Qன்னு எடுத்துங்க. அப்போ கரண்டே பாஸ் ஆகலை. அப்போ செகண்ட் இது கிடையாது, Li² 0. இப்போ ஒன்லி என்ன எனர்ஜி தான் இருக்குது, எலக்ட்ரிக் எனர்ஜி மட்டும்தான். அப்போ Qக்கு பதிலாக QM போடுறாங்க, Qm²/2C. அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்கலாமா, அதாவது நான் அனுப்பின எனர்ஜி கம்ப்ளீட்லி என்னவாக இருக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருக்குது. ஃபஸ்ட்டு படம், செகண்டு, தேர்டு 3 மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு படத்தில் ஒன்லி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான். ஆன்சர்லாம் வந்துருக்கு பாருங்கள். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அந்த ஆன்சர் என்னமா வந்திருக்கு சொல்லுங்கள். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருந்தால் Qm²/2Cன்னு வந்திருக்கு. சார் பேசுகிற ஆடியபிளாக இருக்கா? ஓகே, அப்போ கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருந்தால் Qm²/2C அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, கம்ப்ளீட்லி மேக்னெட்டிக் எனர்ஜி. நான் ஃபுல்லாகவே சார்ஜ் 0, ஃபுல்லாகவே கரண்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்காது, மேக்னெட்டிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்குது, ½ Lim². ஸோ மேக்னெட்டிக் எனர்ஜினா ½ Lim²ன்னு வந்திருக்கு. இதில் என்ன பண்ணுறேன்னா, ஐஎம்க்கு பதிலாக QM ஒமேகான்னு போடுறாங்க. நம்ம ஃபார்முலா இருக்கலாமா, I = Q/Tன்னு பார்த்துருப்பீங்க. Q/T 1/Tக்கு பதிலாக ஒமேகா போடலாமா, 1/Tக்கு பதிலாக ஃப்ரீக்வன்சி போடலாம். ஃப்ரீக்வன்சி போடாமல் ஒமேகான்னு போட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான். QM ஒமேகா. இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம் 1 மார்க்கில். நோட் பண்ணிக்கமா, IM = QM ஒமேகா. ஸோ அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஒமேகாக்கு பதிலாக √LC போடலாமா. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஒமேகாக்கு பதிலாக √LC போடுறீங்க. இந்த இடத்துல QM/√LC, IMக்கு பதிலாக QM/√LC. இப்போ நம்ம என்ன சொன்னோம், ½ Lim²ன்னு சொன்னோமா. இப்போ L/2 அப்படியே இருக்கட்டும், இதை ஸ்கொயர் பண்ணி போடுங்க, QM² L × C. ஓகேவா, L கேன்சல் ஆகிடுது. அப்போ ஆன்சர் என்ன இருக்குது, Qm²/2C. அப்போ நான் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்துக்கிட்டால் Qm²/2C வந்துச்சு. கம்ப்ளீட்டாக மேக்னெட்டிக் எனர்ஜி எடுத்துக்கிட்டாலும் Qm²/2C தான் வந்திருக்கு. கரெக்டாக இப்போ இதில் உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக்கல் போட்டாலும் Qm²/2C, கம்ப்ளீட்லி மேக்னெட்டிக்னாலும் Qm²/2C. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், எனர்ஜி இஸ் கன்சர்வ்டுன்னு சொல்லலாம். இருந்தாலும் 3ஆவதையும் சேர்த்து பார்த்துருங்க. ஏன்னா 3 மார்க் இல்லை 5 மார்க்கோட கேட்கலாம். அது 3ஆவதையும் சேர்த்து பார்த்துருங்க. இப்போ 2 எனர்ஜியும் டாமினேட் ஆகுது. அப்போ சார்ஜாகவும் அங்கே ஸ்டோர் ஆகுது, கரண்ட்டும் பாஸ் ஆகுது, நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டு. அப்போ 2 எனர்ஜியும் இன்வால்வ் ஆகுதுமா. Q²/2C ½ Li² அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன இந்த இடம்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட்டுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்டர்னேட் கரண்ட்டுக்கு I = சொல்லுங்கள், I = Im sin ωt நம்ம பார்த்துருக்கோமா. ஐஎம்க்கு பதிலாக QM ஒமேகான்னு கூட போட்டுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோங்க, மேலே தான் சொல்லியிருக்கோம். ஐஎம்க்கு பதிலாக QM ωt. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஐக்கு பதிலாக QM ωtன்னு போடுறான். QM sin ωtன்னு போடுறாங்க. தட் மீன் ஐக்கு பதிலாக IM sin ωt. நீங்கள் யாராவது யோசிச்சு பாருங்கள். அப்போ Qவோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள்.
ஒரு சைன் வேவ் பற்றி படிக்கும்போது க்யூக்கான ஃபார்முலா என்ன, ஏன்னா க்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் ஐ வந்திருக்கு. அப்போ அந்த ஐயை இன்டெகிரேட் பண்ணுறாங்க. இல்லாட்டி நீங்கள் க்யூவோட வேல்யூ எது இருந்துச்சுன்னா அந்த ஐ வந்துருக்கு திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ க்யூக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, QM cos ωt போடுறாங்கடா. நான் க்யூக்கான ஃபார்முலா என்னடா, QM cos ωt. நீங்கள் இதை இன்டெகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா தான் கரண்ட் வந்துடும். கரெக்டாக இதை பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்துடும் பாருங்கள், QM ω sin ωt வந்துடும். கரெக்டுங்களா? அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி ஐக்கு பதிலாக QM ω sin ωt சொல்கிறோமோ க்யூக்கு பதிலாக QM cos ωt போடலாம். அப்போ ரெண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணி விடுங்க. க்யூ ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ ஸ்கொயர் பண்ணி போடுங்க. ஐ ஸ்கொயர்னு இருக்கா, ஐ ஸ்கொயர் பண்ணி போடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல CL இதில் எல்லு தான் இருக்குது, சி இல்லை. அப்போ சியால் மல்டிப்ளை பண்ணி இல்லை, இங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க, சைன் ஒமையாவோட வேல்யூயை சப்ஸ்டிட் பண்ணுறாங்கடா. சரி, ஒமையா ஸ்கொயரோட வேல்யூ 1/LC. இங்கே ஒமையா ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், அதனால் இங்கே 1/LCன்னு சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், எல்லோ கேன்சல் ஆயிரும். இப்போ ரெண்டு இதுலேயும் காமனாக ஒரு டேர்ம் இருக்குது பாருங்கள், QM²/2C இருக்கும். அப்போ பேலன்ஸ் சொல்கிறது cos square ωt sin square ωt, இதோட வேல்யூ 1ன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ போட்டிங்கன்னா QM²/2Cன்னு வந்துருக்கு. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான். சரி, அது 1 மார்க்குங்கிறேனே, அது ஃபுல்லாகவே 3 மார்க்கு. 3 விதமாக ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு டூரிங் LC ஆசிலேஷன். ஒரு ஆசிலேஷன் நடக்கும்போது இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கான்ஸ்டன்ட் எனர்ஜி என்ன பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஒரு சர்க்கியூட் போடுறோம், ஒரு எல்லு ஒரு சி, இதுதான் LC சர்க்கியூட்டு. எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஆசிலேட் ஆகும்போது, அப்போ வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் எப்போ தான் பாசிபிள், நம்ம ரெசனன்ஸ் கண்டிஷனை வச்சுருக்கணும் RLCயை. அவ்வளோதாம்மா. இஸ் இட் கிளியர்மா? இது வரைக்கும் பார்த்தது கிளியராக இருக்கா? சரி, இப்போ நம்ம பார்த்தோம்ல LC ஆசிலேஷனு. இந்த ஆசிலேஷன் 11th படித்த ஆசிலேஷன் மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அனலாக் பிட்வீன் LC ஆசிலேஷன், நீங்கள் படித்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன், இது ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி சார் ஒரே மாதிரினா, ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ கெப்பாசிட்டரோட எனர்ஜி ஸ்டோர் எவ்வளோன்னு சொன்னீங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி Q²/2Cன்னு சொன்னீங்களா. எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா Q²/2C. அதை இப்படி பிரித்து எழுதியிருக்காங்க, அந்த ரவுண்டு போட்டுருக்க பாருங்க, இப்படி பிரித்து எழுதி 1/2 1/c Q². இதுவே எங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னம்மா, 11th படிச்சிருக்கோம்ல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனு, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி 1/2 kx². ரெண்டும் ஒரே செக்ஷனில் இருக்குது பாருங்கள். 1/2 இருக்குது, அங்கே K இருக்குது, இங்கே 1/c இருக்குது, அங்கே x² இருக்குது, இங்கே Q² இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்குது. அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜினா இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்க மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியுமா, ½ mE², வீக் பதிலாக dx/dt போட்டோம். இங்கே மேக்னடிக் எனர்ஜி என்ன வருது, ½ Li², ஒரே செக்ஷன் வருது பாருங்கள், ½ mE², ½ Li², ஐக்கு பதிலாக dk/dt. அப்போ அங்கே வெலாசிட்டி இந்த இடத்துல இங்கே கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஒரே மாதிரி இருக்குது ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி பாருங்கள், ω k/m போட்டான், இங்கே வந்து 1/√LCன்னு வந்துருக்கு. நீங்கள் ஒன்றும் கிடையாது, இந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணி, இது 1ன்னு எடுத்துங்க, இது 2 எடுத்துங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஐடியா கிடச்சிச்சு, K இருக்க இடத்துல 1/c இருக்குது, M இருக்க இடத்துல L இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், K இருக்க இடத்துல 1/c இருக்கா, அதே வந்து M இருக்க இடத்துல L இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ அதே தான் இங்கே இருக்குது. நீங்கள் இந்த √k/mல அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 1/c L போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துடும், 1/√LC. ஸோ எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே பாக்ஸ் போடுறாங்க சிம்பிளாக காட்டுறதுக்காக. எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், மெக்கானிக்கல் சிஸ்டம். அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு பார்த்தோம், இங்கே சார்ஜ் Q. அது சேஞ்ச் ஆனால் வெலாசிட்டின்னு பார்த்தோம், அது இது சேஞ்ச் ஆனால் கரண்ட்டு. அங்கே மாஸ்னா இங்கே இண்டக்டன்ஸு. இதை 1 மார்க்கில் கேட்கலாம்டா. இந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, மாஸு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் 1 மார்க்ஸ். மாஸ்க்கு ஈக்குவலான எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா இண்டக்டன்ஸு. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கேக்கு ஈக்குவலானது 1/c. இது ரெண்டுமே 1 மார்க்ஸு. படத்தை அஞ்சு சொல்லிட்டோம், ½ kx², 1/2 1/c Q², இங்கே ½ mE², ½ Li². டோட்டல் எனர்ஜி அப்படி எழுதி ரெண்டு தான். ஓகேங்களா, இதெல்லாம் கம்பேரிசனு. இது புக் பேக்கில் கொஸ்டினாக இருக்குது, இதெல்லாம் கேட்டதே கிடையாது, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் கேட்டாலும் எழுதி விட்ருங்க, அதெல்லாம் ஈஸியாக மார்க் வந்துடும். ஓகே, தட்ஸ் ஆல்ப்பா. இதோட 4th லெசன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது.